அதனால நல்ல புத்திசாலியாக இருப்பீங்க. உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டைல் இருக்கும். அடுத்தவங்கள நீங்கள் காப்பி பண்ண மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நேர்மையாக இருக்கணும். சூரியன் அங்கே இருக்காரு, நேர்மைக்கான கிரகம். அப்போ எந்த விஷயத்திலையும் நம்ம நேர்மையாக இருக்கணும். அடுத்தவங்களுக்காக தியாகம் பண்ணக்கூடிய குணம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. எல்லாரும் ஒரே மாதிரி செஞ்சாங்கன்னா அதே மாதிரி நாமளும் செய்யக்கூடாது. அதில் ஒரு வித்தியாசத்தை காட்டணும்னு நினைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க. நீங்கள் யாருமே பகைச்சிக்க மாட்டீங்க. ஆனால் ஒருத்தர் உங்ககிட்ட பகைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கட்டாயம் தோத்தே தீருவாங்கங்க. பேர் புகழ் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க. தசை பிடிப்பு, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கன்னிராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி புதன் பகவானுங்க. உங்கள் ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள் இது வந்து சூரியனோட நட்சத்திரங்க. அடுத்து அஸ்தம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள் இது வந்து சந்திரனோட நட்சத்திரங்க. சித்திரை நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்கள் இது செவ்வாயோட நட்சத்திரம். ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் உங்கள் ராசியில். இப்போ உங்களோட குணங்கள் உங்கள் செயல்கள்லாம் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் பகவான் ப்ளஸ் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதியான சூரியனோட தன்மை, சந்திரனோட தன்மை, செவ்வாயோட தன்மை, இந்த 4 கிரகங்களினோட தன்மையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. உங்களோட ராசி கன்னி ராசி அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி இது வந்து 6வது ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ராசி அந்த கிரகம் எப்படி இருக்கும், அந்த சிம்பல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெண் வந்து ஒரு குடத்தை வந்து சுமந்துட்டு இருக்க மாதிரியான உருவம் தான் உங்கள் ராசிக்கான உருவம். இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் உங்கள் ராசி, இதெல்லாம் தான் உங்களோட குணத்தை தீர்மானிக்குது. அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இது வந்து ஒரு உபயராசிங்க. அதாவது உபயராசினா என்னென்னா சரராசி, ஸ்திர ராசி, உபயராசி அப்படின்னு 3 ராசி இருக்குது. சரம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாக செய்கிறது. ஸ்திரம் அப்படின்னா எதையும் பொறுமையாக செய்கிறது. இந்த உபயம்னா சரமும் ஸ்திரமும் கலந்தது. அதாவது எந்த நிமிஷத்தில் வேகமாக செய்யணும், எந்த விஷயத்த வந்து ஸ்லோவாக செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சு செயல்படக்கூடிய ராசி தான் நீங்கள். அதனால் உங்களுக்கு எந்த நிதானம் அப்படிங்கிறது இருக்கும். வேகமாகவும் செய்வீங்க, வேகமாக செய்ய வேண்டிய இடத்துல வேகமாக செய்வீங்க, நிதானமாக செய்ய வேண்டிய இடத்துல அந்த வேலை நிதானமாக செய்யக்கூடிய தன்மை இந்த உபய ராசி உங்களுக்கு கொடுக்குங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு பெண் ராசிங்க. பெண் தன்மை உங்களுக்கு இருக்கும். அதாவது ஒரு பெண்ணாக எப்படிங்க ஒரு நளினம் இருக்கும், ஒரு மென்மையான குணம் இருக்கும், எல்லாத்துட்டையும் அரவணைச்சு போகக்கூடிய தன்மை இருக்கும். அந்த தன்மை கன்னிராசிக்காரங்களான உங்களுக்கு கட்டாயம் இருக்குங்க. நில ராசிங்க. நிலம் எப்படி வந்து பொறுமையாக எல்லாத்தையும் தாங்கிக்குதோ, நம்ம எவ்வளோ தொந்தரவு பண்ணுறோம் அந்த நிலத்தை இருந்தாலும் அது எவ்வளோ பொறுமையாக வந்து தாங்கிக்குதோ அந்த மாதிரி நீங்களும் பொறுமைக்கு ஒரு முன் உதாரணமாக இருப்பீங்கங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட புத்தி கூர்மை உங்களுக்கு அதிகம். உங்கள் ராசிபதி புதனா அதனால் நல்ல புத்திசாலியாக இருப்பீங்க. உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டைல் இருக்கும். அடுத்தவங்கள நீங்கள் காப்பி பண்ண மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். எளிமையாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் அதை ஒரு ஆடம்பரம் தான், ஆனால் அதையுமே எளிமையாக நீங்கள் பார்க்க சிம்பிளாக இருக்க மாதிரி இருப்பீங்க. மனம் வந்து உங்களுக்கு தூய்மையான மனசு உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இங்கே வந்து சூரியனோட நட்சத்திரம் இருக்குது. சூரியன் வந்து தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுங்க, தூய்மையாக்கிரும்ல. நெருப்பில் வந்து அந்த வெப்பத்தில் வந்து பஸ்பமாயிரும்ல, அந்த மாதிரி அந்த கெடுதல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கி உங்கள் மனசு தூய்மையான மனசாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கூச்ச சுபாவம், சந்திரனோட நட்சத்திரம் அதில் இருக்குது. அதனால் ஒரு சிலருக்கு ஒரு சில சமயங்களில் கூச்ச சுபாவம் அப்படிங்கிறது இருக்குங்க. வந்து கலைகளில் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நடிப்புத்துறையில் நிறைய பாருங்கள் இந்த கன்னிராசிக்காரங்களான நீங்கள் இருப்பீங்க. கலைகளில் அதிக ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள்லையும் ஒரு ஆர்வம் இருக்கும். உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கா, ஒரு சினிமா போயிட்டு வாங்க, ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பார்க்குக்கு போயிட்டு வாங்க, உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருங்க. அதே மாதிரி பொறுமையோட கூடிய ஆர்வம், உழைப்பு இருக்கும். அந்த உழைப்பால் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு ரோல் மாடலாக நீங்கள் இருப்பீங்க. உங்களை பார்த்து 4 பேர் இப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து காட்டக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க. கடமை உணர்வு, கடமை தவறாமல் வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க.
அது மட்டும் இல்லாமல் நேர்மையாக இருக்கணும். சூரியன் அங்கே இருக்காரு, நேர்மைக்கான கிரகம். அப்போ எந்த விஷயத்துலையும் நம்ம நேர்மையாக இருக்கணும், பொய் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. நட்புக்கும் வழக்கத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உயிரை கூட கொடுப்பீங்க. ஏன்னா சந்திரனோட ராசி, நீங்கள் சந்திரன் நட்சத்திரம் வந்து உங்களோட ராசியில் இருக்குது. அப்போ அடுத்தவங்களுக்காக தியாகம் பண்ணக்கூடிய குணம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. ப்ளஸ் செவ்வாயோட நட்சத்திரம் வந்து இருக்கிறனால ஒரு தைரியமாகவும் இருப்பீங்க. எந்த இடத்துல தைரியமாக இருக்கணும், எந்த இடத்துல பொறுமையாக இருக்கணும், எந்த இடத்துல வேகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு தெரியுங்க. அதாவது பார்க்கும்போது அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல நம்ம வேகமாக நடந்துக்கணும்னா அந்த இடத்துல புயல் மாதிரி செயல்படக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு இருக்குங்க. அவங்களோட நல்ல ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி எதையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னோவேட்டிவாக செய்யணும், புதுமையாக செய்யணும். எல்லாரும் ஒரே மாதிரி செஞ்சாங்கன்னா அதே மாதிரி நம்மளும் செய்யக்கூடாது, அதில் ஒரு வித்தியாசத்தை காட்டணும்னு நினைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க. அம்மா மேலே அதிக பாசம் இருப்பீங்க. எந்த அளவு அம்மா மேலே அதிக பாசம் காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. வெளி உலகில் உங்கள் பேரை சொன்னாவே அங்கே ஒரு மரியாதை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து கிடைக்குங்க. தாய் தந்தை வந்து பார்த்திங்கன்னா தெய்வமாக நினச்சி நீங்கள் பார்த்துக்குவீங்க. அப்படி பார்த்துக்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. சரிங்க, இப்போ வந்து உங்கள் ராசி வந்து பாருங்கள், காலபுருஷனுக்கு 6வது ராசின்னு சொன்னேன். அதனால் நல்ல உழைப்பாளி. 6ஆம் இடம் ருணர் ரோக சத்ருஸ்தானம். நீங்கள் யாருமே பகைச்சிக்க மாட்டீங்க. ஆனால் ஒருத்தர் உங்ககிட்ட பகைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கட்டாயம் தோத்தே தீருவாங்கங்க. அதே மாதிரி வம்பு வழக்கு நீங்கள் யார்ட்டையும் வம்புக்கு போக மாட்டீங்க, அவங்க தான் உங்களை வந்து தேடி வந்து அழிஞ்சு போவாங்க. அவங்க பகையாளராக ஒருத்தர் உங்களை நினச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து ஜென்ம எதிரியாக வந்து உங்களை நினச்சி நீங்கள் ஈஸியாக அவங்கள வந்து ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் கன்னிராசிக்காரங்களை யாரும் பகைச்சிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு உங்களுக்கு 2ஆம் இடமா குடும்பஸ்தானம் வருதுங்க. அப்போ 7னா திருமணம், வாழ்க்கை துணை, 2னா பணம், குடும்பம். அப்போ திருமணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பண வரவு நல்லா இருக்கும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் என்னென்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 8ஆம் வீடான விருச்சகம் உங்களுக்கு 3ஆம் வீடாக வருதுங்க. அதனால் உங்களோட திறமை, 3னா திறமைங்க, தைரிய வீரியம்னு சொல்லுவோம், திறமையை வெளிக்காட்டுற இடம். அந்த இடம் வந்து ரகசியத்தை புதைச்சி வச்சிருக்க விருச்சக வீடாக உங்களுக்கு வரனால உங்கள் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்திக்க மாட்டீங்க. உங்கள் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்திக்க நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு போகலாம். அதனால என்ன ஸ்கில் இருக்கோ அதை அப்படியே வெளிப்படுத்த நீங்கள் கற்றுக்கிறது, இதுதான் உங்களோட வாழ்க்கையோட சூட்சமம். உங்கள் திறமையை நீங்கள் முழுமையாக வெளிக்காட்டிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு உச்சத்துக்கு வரலாங்க. அதே மாதிரி ஆன்மீக குணம் வந்து உங்களுக்கு விருச்சகமாக வரனால அது ஆன்மீக வீடுங்க. ஆன்மீக குணம் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கும். அடுத்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான தனுசு உங்களுக்கு 4ஆம் வீடாக இருக்குங்க. உயர்கல்வி ரொம்பவே சூப்பராக இருக்கும், வாகன யோகங்கள் கிடைக்கும். உங்கள் வீடை நீங்கள் ஒரு வீடுன்னு கட்டினா பாருங்கள், உங்கள் சுய உழைப்பினால கட்டக்கூடிய வீடுக்கு பக்கத்தில் ஒரு கோயிலோ இல்லை மத நிறுவனங்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாட்டில் போயிட்டு அங்கே வெளிநாடு போனதுக்கப்புறம் திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அந்த ட்ராவல் ஏஜென்சி நடத்துகிறவங்களா இந்த கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான மகரம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடமாக வருதுங்க. 10 அப்படிங்கிறது கர்மஸ்தானம், தொழில் உத்தியோகத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்போ உங்களுக்கு பேர் புகழ் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க. குழந்தை பிறந்த பின், ஏன்னா காலபுருஷனுக்கு 10 மகரம், 10னா தொழில், உங்களுக்கு அது என்னவா இருக்குது 5னா குழந்தை. அப்போ உங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்களோட தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பம் உங்களுக்கு 6ஆ வருதுங்க. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோகு சத்ருஸ்தானம். நீங்களாக யாரையும் பகைச்சிக்க மாட்டீங்க. பகைச்சி வந்து தேடி வந்தாங்கன்னா அவங்கள ஜெயிக்க முடியாது யாராலையும். ஏற்கனவே சொன்னேன், 6ஆம் இடம் வந்து நம்மளோட உடம்புல வரக்கூடிய வியாதிகள் சொல்லக்கூடிய இடம். அப்ப உங்களுக்கு எந்த விதமான வியாதிகள் வரலாம்னா வாதம் சம்பந்தப்பட்ட வியாதிங்க, கால் வலி ஒரு சிலருக்கு, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கீழ்வாதம் முடக்குவாதம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தசை பிடிப்பு, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்காது, வந்து சரியாயிரும். அடுத்து
அடுத்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனம் உங்களுக்கு 7ஆம் இடமான வாழ்க்கை துணை ஸ்தானத்தை குறிக்குதுங்க. 4க்கும் அவர் தான் அதிபதி, அம்மாக்கும் அவர் தான் அதிபதி, மனைவிக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு நீங்கள் வந்து நடந்துக்குவீங்கங்க. லைஃப் பார்ட்னர் கிட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அம்மாவையும் வாழ்க்கை துணையையும் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அது வந்து உங்களோட சாமர்த்தியம். அடுத்து காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான காலபுருஷனுக்கு 1ஆம் இடமான மேஷம் உங்களுக்கு வந்து 8ஆம் இடமா வருதுங்க. அதனால ஆயுசு தீர்க்க ஆயுசுங்க. ஒரு சில சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலைவலி வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குங்க. காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷபம் உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானமாக வருதுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்ரீவித்யா உபாசனை ராஜராஜேஸ்வரி வழிபாடு உங்களுக்கு பணவரவு நல்லா கொடுக்குங்க. வெள்ளிதோறும் விரதம் இருந்து அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட பணவரவுக்கு குறைவே இருக்காதுங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான மிதுனம் உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானமாக வருதுங்க. அதனால் கம்யூனிகேஷன் ஃபீல்டு, தபால் தந்தி, ஏரோப்ளைனு, ரேடியோ, ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஜோதிடம், ட்ராவல் ஏஜென்சி, ஃபர்னிச்சர் கடை, கவர்மெண்ட் ஜாப்பு, அதே மாதிரி அமைச்சர் மந்திரியாக மினிஸ்டராக இருக்கிறது, புக் பப்ளிகேஷன் பண்ணுறது, தாமிரம் இரும்பு டெக்ஸ்டைல் தொழில் பண்ணுறவங்க, பைப்பு, விஷுவல் மீடியா தொழில், இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக செட் ஆகுங்க. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் வந்து உங்களுக்கு வந்துட்டு 11ஆம் இடமாக வருதுங்க. அப்போ என்னன்னா 4னா வீடு வண்டி வாகனம் சொத்து, 11னா வருமானம், அப்போ பில்டிங் கட்டி அதன் மூலியமாக வாடகை வருமானம், 4னா தாய் மூலியமாக வருமானம், அசையும் அசையா சொத்துக்கள் மூலியமாக உங்களுக்கு வருமானம் வருங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் உங்களுக்கு 12ஆம் இடமாக வருதுங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது வரும். இல்லை உங்களோட குழந்தைகள் வெளிநாடு போய் அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குங்க. சரிங்க, உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு சொன்னேன். அப்போ திருமண வாழ்க்கை உங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும்னா தை மாதம், வைகாசி மாதம், ஆவணி மாதங்களில் நீங்கள் திருமணம் செய்யும் போது உங்களோட வாழ்க்கை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 5, 3 உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. உங்களுக்கான கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள்னு பார்த்தோம்னா பச்சை கலர், நீல கலருங்க. அடுத்து உங்களுக்கான ரத்தினங்கள் கற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எமரால்டு கண்டு ப்ளூ கலர் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்னா விநாயகர், சனி பகவான், லக்ஷ்மி தாயார் வழிபாடு உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்குங்க. சரி, எனக்கு பணவரவு நல்லா இருக்கணும்னா எந்த சாமியை வழிபாடு பண்ணணும்? பணவரவு நல்லா இருக்கணும்னா மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்க. சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. அடுத்து 4ஆம் இடம் வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள்லாம் நான் வாங்கணுங்க அப்படின்னா வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு, மஞ்சள் கலர் உணவு வந்து தானம் பண்ணுங்க. அடுத்து குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கணும்னா சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடும், மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லை வயதாகி நடக்க முடியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு சனிக்கிழமைகளில் உணவு தானம் பண்ணுங்க. அடுத்து வாழ்க்கை துணையை கிடைக்கணும், திருமணம் நல்லபடியாக நடக்கணும்னா வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடும், அதே வியாழக்கிழமை சிறு குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து பண்ணுறதும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்குங்க. தொழில் நல்லா இருக்கணுமா புதன்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. பெருமாளுக்கு அதுவும் புதன் ஹோரையில் நீங்கள் அதாவது புதன்கிழமை காலையில் சூரிய உதயத்திலேருந்து 1 மணி நேரம் புதன் ஹோரைங்க. அந்த புதன் ஹோரையில் நீங்கள் போயிட்டு பெருமாளை துளசி சாற்றி வழிபாடு பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு தொழில் ரொம்பவே நல்லாயிருக்கும்.